இவன் குழப்பக்காரன் பா, இவன் வேத புரட்டம் பா, இவன் மந்தைய கெடுப்பான் பா, மொத்தத்துல கள்ள கூட்டம் பா. டேய் நிறுத்துங்கடா, நம்மளை பத்தி நம்மளே உளறிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? டேய் ஆமாண்டா, சும்மா நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காம நம்ம குழப்பத்தையும் வேத புரட்டையும் வச்சு எல்லா சபையில இருக்கிற மந்தைகளையும் எப்படி கலக்கிறதுன்ற வேலைய பார்ப்போம். டேய் நம்ம கள்ள உபதேசத்தை சொன்னா வசனத்துப்படி வாழ்ற நல்ல விசுவாசிங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டானுங்களேடா. டேய் அதுக்கு தான்டா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாடா? முதல்ல எடுத்ததும் நம்ம நல்ல சபைகளையும் நல்ல ஊழியத்தையும் நல்ல ஊழியக்காரங்களையும் குறை சொல்லக்கூடாது. அப்படியா? அதுக்கு வேற என்னடா வழி இருக்கு? முதல்ல பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை பிடிச்சி திட்டுன்னு திட்டணும். மேடையில கூத்து ஆடிக்கிட்டு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு கள்ள ஊழியம் பண்ற கள்ள ஊழியக்காரன்களை நம்ம கண்டபடி கேள்வி கேட்கணும். அத பார்த்ததும் நல்ல நல்ல தேவ பிள்ளைங்கள்லாம் நம்மளை பாராட்டி புகழ்ந்து கமாண்ட் மேல கமாண்ட் போட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. இவனுங்க ஆதரவு எல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம வேலைய கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். ஆமாண்டா, தமிழ்நாட்டுல இருக்கிற பல தேவ பிள்ளைகள் தேவ பிரசனத்தை உணர்றதுக்கு காரணமா இருந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் தான் தேவ பிரசன்னத்துக்கு எடுத்து கள்ள ஆராதனை நடத்துற கள்ள ஊழியக்காரன்னு சொல்லிடணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனால விடுவிக்கப்படும்படிக்கு சுவிசேஷ ஊழியத்தை உண்மையா செஞ்சுக்கிட்டு வர மோகன் சி லாசரஸ் தான் சுவிசேஷத்துக்கு துரோகின்னு சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்புறம் என்ன, அதை தொடர்ந்து இவரு 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 இன்னும் யாரெல்லாம் உண்மையா ஊழியம் செய்யறாங்களோ எல்லாருமே கள்ள போதகர்கள்னு சொல்லி எல்லா மனசுலயும் குழப்பத்தை தூவி விட்டுறணும். அப்புறம் என்ன, சத்தியத்தின்படி வாழ்றேன், தேசத்துக்காக திறப்புல நிக்கிறேன், சுவிசேஷ அறிவிக்க போறேன்னு சொல்ற எல்லாரும் எந்த சபைக்கு போறது எந்த ஊழியக்காரனை நம்புறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிப்பானுங்க. அதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், இதுதான் எங்க ஊழியம். மொத்தத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவத்தையே வருன்னு வருத்தி எடுத்துருவோம்.